இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது குலோப் ஜாம் தான். அதுக்கு தேவையான பொருட்கள் ரெடிமேட் மிக்சர், சர்க்கரை, பால். இப்போ மாவை குலோப் ஜாம் மாவை பால் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா இந்த பதத்துக்கு பிசைஞ்சிங்க. பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுங்க. 1 hour later. 10 நிமிஷம் நல்லா ஊறிச்சு. இப்போ நம்ம இதை சின்ன சின்ன பாலாக பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக பால் பண்ணிங்க. கடாய் வச்சுட்டோம். இப்போ கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது எல்லாத்தையும் பொரிக்கிறதுக்கு. இதுலேயே இன்னொரு கடாய் வச்சுருக்கோம். இப்போது பால் காசுறதுக்கு இப்போ சர்க்கரையை போட்டுக்கலாம். சர்க்கரையில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போது ஒரு 3 ஏலக்காய் தட்டி இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம உருண்டை போட்டு வச்சுக்கிற மாவை இதில் போட்டு பொரிச்சிக்கலாம். எண்ணெயில் போட்டு நல்லா திருப்பி விடுங்க. இப்போ தான் எல்லா பக்கமும் வேகும் ஈவனாக. இப்போ நம்ம சர்க்கரை பாவில் பொரிச்சதை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.